கேப்ல அருமையா 4 50 அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க. துறைப்பேட்டிலேருந்து ஒரு 50. காட்டுப்பா 50 அடிச்சிருக்காருங்க துறை. அருமையான பந்துங்க, நல்லா திரும்பிச்சு. நோ பால். ஷாட் கேட்ச். சிங்கிள். ஒயிட் கேப்ல தள்ளி இருக்காரு. ஒரு சிங்கிள். இன்னொரு வாய்ப்பு. நூத்தி 37. 21 ஓவருக்கு. ஷாட் 6. அருமையா அடிச்சாருங்க துறைப்பேட்டிலேருந்து ஒரு அருமையான 6. மீண்டும் அதே திசையில் ஒரு 4. பேக் டு பேக். ஷாட் 4. சிங்கிள். ஷாட் அடித்த உடனே தெரிஞ்சுவிட்டு 4. பெரிய ஓவரா மாறிட்டு இருக்கு. பிரேம் ஓவர். லோயர் டாட் ஓவர். 157. 22க்கு 157. தூக்கி போறாருங்க. டாட். ஆனால் டஸ்ட் மிஸ். அவரு கிரீஸ்குள்ளே தாங்க இருக்காரு. மீண்டும் ஒரு அருமையான பந்து. 2 அவுட் வாய்ப்பு. ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காருங்க. கேட்சா ருஜித் கையில எடுத்துட்டாருங்க. கேட்சா ருஜித் அருமையான கேட்சு. சுழல்ல போட்டு விக்கெட் எடுத்துருக்காங்க. 7 விக்கெட் விழுந்துருச்சு. இன்னும் அடிச்சுக்கு வந்தாப்புல விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. பேட்ஸ்மேன் ஆகாஷ் ஒரு நல்ல சுற்று.
தைரியமாக தூக்கி போடுறாருங்க ராம்குமார். மீண்டும் ஒரு சரியான பந்து, மீண்டும் ஒரு டாட். ஓவர். 23 ஓவர் முடிவில் 158. மீண்டும் ருஜித் வந்திருக்காரு இந்த ஓவர் போட. அடிச்சு போட்டார் அங்கே செங்குட்டு கையில். நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். தூக்கி போறாருங்க தைரியமா. டாட். மீண்டும் ஒரு அருமையான பந்து, டாட். அடிக்கி கண்டிப்பாக அது 4 வாய்ப்பு. நல்ல ஸ்டாப்பு. ஓ நல்ல ஷாட். கேட்ச் கையில் விழுதுங்க. விட்டுட்டாருங்க பிரேமு. விட்டு 6 மாற்றி விட்டாரு. 6. வைட். அருமையான பந்துங்க. ஓவர். 67. 24 ஓவர் முடிவில் நல்ல பாருங்க. மீண்டும் ஒரு டாட். வைட். லெக் பைஸ். வைடு போன பந்த லெக் பையில் தட்டி ஒரு ரன். டாட். நல்லா போடுறாருங்க. முன்னாடி ஆளை நிற்க வச்சு. இதுவும் டாட். இந்த விட்டுட்டாருங்க. நல்லா கரெக்டாக ஆள் செட் பண்ணியிருக்காங்க. அடிச்சு போட்டார். நேருக்கு நேரு. 6. நல்ல ஷாட்டுங்க. துறைப்பேட்டிலிருந்து மீண்டும் ஒரு 6. டாட். நல்ல ஸ்டாப்பு. டாட். 84 பாலுக்கு 134 அடிக்கணும்ப்பா. 84 பாலுக்கு 134 அடிக்கணும். சிங்கிள். கண்டிப்பாக வெளியே விடுச்சுங்க. 6. துறை உண்மைன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காப்புல. டாட். அருமையான பந்து. மீண்டும் ஒரு டாட். கேட்சு. புவனேஷ் கையில். மேட்சோட முக்கியமான கேட்சு எடுத்துட்டாருங்க. அருமையான கேட்சு. ராம்குமார் அதிக விக்கெட் எடுத்திருப்பார் இந்த மேட்ச்சில். சிறப்பாக இதுவரைக்கும் சிறப்பாக அடிக்கிற துறை விக்கெட்டை கொடுத்துட்டு போகிறாரு. நல்ல பேட்ஸ்மேன். தூக்கி போகிற தைரியமா. நல்ல அவுட்டா. அவுட்டுங்க. எப்பா டிஃப்ரெண்டான அவுட்டுங்க. இதெல்லாம் லக்குன்னு சொல்கிறதா போனஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரியல. பேட்ஸ்மேனே முடிச்சு போய் போகிறாரு.
பாலை ஸ்டாப் பண்ண காலை வச்சாரு, கால் அடிச்சு ஸ்டெம்பிளே பட்டுருச்சு. ஆனால் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே இருந்தனால அவுட் ஆகி வெளியே போகிறாரு. ரன் அவுட் என்ற முறையில் ஓவர். 7 ஓவருக்கு 182 ரன் அடிச்சிருக்காங்க மதுரை. விக்கெட். நல்ல பாலுங்க, நல்ல ஸ்டாப்பு. நல்ல கேப்பில் தள்ளி இருக்காங்க. சிங்கிள் அவுட்டு. சரியான பந்து. டாட். கேப்பில் ஒரு 4. ஷாட். ஒரு சிங்கிள். ஓவர். 189. 28 ஓவர் முடிவில் கடைசி 12 ஓவர் லாஸ்ட் விக்கெட். அருமையான பந்துங்க. டாட். அருமையான பந்து. மீண்டும் ஒரு டாட். அவுட் ஷாட். மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஏஎம்சிசி உசிலம்பட்டி. இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கீங்க, 30 ஓவரில் முடிச்சிருக்கீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரியேவும் இன்றைக்கி எங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. எங்கள் ஓப்பனர் சூப்பராக விளாண்டாங்க. புவனேஷ், ருஜித் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 250 எபோவ் எங்கள் டீம் ஸ்கோர் வந்துச்சு. 300 எங்கள் டார்கெட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து எங்கிட்ட பவுலிங் நல்லா நிறைய பவுலர்ஸ் இருந்தனால நல்லா ரொட்டேட் பண்ணி ஈஸியாக 30 ஓவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ஆப்போனண்ட்டை பீட் பண்ணிட்டோம். அதனால் நீ அடுத்தடுத்த மேட்ச்க்கு எங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பெஸ்ட்டானது யார் பவுலிங் போட்டா? எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ருஜித்தும் பிரேமும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு ராம்குமார் நல்லா போட்டார். ஸ்டீஃபன் நல்லா போட்டார். எங்களுக்கு எல்லாரோட உழைப்பு இருந்தாலும் இப்போ அசால்ட்டாக வின் பண்ணிட்டீங்க மேட்ச். ஆமாம், எங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட இருந்துச்சு. இதில் புவனேஷ்க்கு வந்து கிராம்ப் ஆனதுனால அவருக்கு ஓவர் கொடுக்கல. இன்னும் ஒரு 5 ஓவர் முன்னாடியே ஜெயிச்சிருப்போம் ஸ்பின் போட்டு. கண்டிப்பாக உசிலம்பட்டி ஸ்பீட் பவுலர் அப்புறம் நீங்கள் ஸ்பின்னராக மாற்றின பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிச்சு கண்டிஷன் இருந்தாப்புல நம்ம பிளேயர் அடாப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஸ்பின்னுக்கு தான் நல்லா இதாகுதுன்னு சொல்லி ருஜித்லாம் ஸ்பின்னுக்கு மாறிட்டாப்புல. அதனால பிச்சு கண்டிஷன் இருந்தாப்புல மாறிக்கிட்டாங்க. அப்போ யூபிஎலுக்கு நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக உசிலம்பட்டி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க யூபிஎலுக்கு. இங்கே ஏன்னா உசிலம்பட்டியில் கிரவுண்ட் இல்லாதனால பூரா மக்கள் இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில். சின்ன பாண்டிக்கு 2 நாளாக ஃபோன் வந்து ஹேங் ஆயிடுச்சான். ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கான். ரெடி ஆகிக்கிறாங்க. உசிலம்பட்டிலையும் வேகமாக ரெடி பண்ணி நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, நன்றி. அடுத்து ருஜித், எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. 2 மாதத்துக்கு ஷெட்யூல் இருக்கு. 160 மக்கள் சும்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்காக பார்த்து இந்த யூபிஎல் வேகமாக நடத்தி விட்டுருங்க. கண்டிப்பாக. பக்கத்துல பின்னாடி நிற்கிறாரு வருங்க.
அவர்ல என்ன நினைக்கிறானே ஒன்றும் புரிஞ்சுக்கல முடியல அவரை யாராலையும். ஓகே, நன்றி. ஸ்டீஃபன் வருவாரு. பேசுங்க காலேஜ்ல எப்படி பேச்சு பேசுறீங்க? மேட்ச் வின் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? இன்னைக்கு மேட்ச் நல்லா இருந்தது. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா காலையில் டாஸ் வந்து மட்டும்தான் நாங்கள் தோற்றுருக்கோம். ஆனால் மற்றபடி மேட்ச் வந்து எங்களோட கையில் தான். டாஸ் வின் பண்ணி ஃப்ளோரன்ஸ் ட்ரஸ்ட் வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க. எங்களுடைய டீமில் வந்து ருஜித்தும் புவனேஷ் வந்து நல்ல ஒரு கேம் ஆடினாங்க. அது ருஜித்துக்கு அவுட் இல்லை தான், பட் அம்பையர்ஸ் வந்து டெசிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவனும் ஒரு செஞ்சுரி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ரெண்டாவது டேனியல் ஜான் பிரதீப் என்ற புவனேஸ்வரன் வந்து நல்லா பேட் பண்ணார். 136 அவரை வந்து நல்லா விளையாண்டார். அது எங்களுடைய டீமுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருந்தது. அதனால தான் எங்களால் வந்து ஒரு 300+ ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஆல் அவுட் ஆகிட்டோம். இருந்தாலும் இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா 40 ஓவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விளாண்டுருக்கணும். 35 ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டீங்க. நாங்கள் ஆப்போனட்டை 30 ஓவரில் அது வந்து எங்களுடைய டீமில் உள்ள எல்லாருமே, அந்த 11 எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். அதனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு நல்லா பந்து வீச்சு இருந்தது. அதுதான் இந்த முழுக்க இந்த வெற்றியானது டீமுக்கு தான் சேரும். நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட செலவு வந்து ரொம்ப அதிகம். பாருங்க, பிச்சை பாருங்க. அதே மாதிரி உசிலம்பட்டிலேருந்து எங்களை கூப்பிட்டு வந்து சின்ன பாண்டி விளையாட வச்சதுக்கு ரொம்ப நன்றி. டேனியல் புவனேஷுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. Welcome to Nama Cricket. Subscribe now.